ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல இரவு வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரோடு கூட நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மகிமையின் ராஜா ஆண்டவரே, எங்களோடு கூட பேசும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நாம் ஜெயம் கொள்ளுகிறவரை குறித்து நாம் கிட்டத்தட்ட இது 3வது செய்தியாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் ஒவ்வொரு நாளும் அதை குறித்து நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஜெயம் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். அதை நான் மீண்டும் சொல்ல நான் விரும்பவில்லை. ஒருவேளை அந்த செய்தியை யூடியூப்பில் வரும்பொழுது நீங்கள் 2வது செய்தியாக முதல் செய்தியாக அதை கேட்டிங்கன்னா அதை மீண்டும் மீண்டும் அதில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நிறைய பேருக்கு அது எப்படி என்றே புரியாமல் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். ஆகவே அதை தெளிவாக நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு சில வேதாகம எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க, தேவனாகிய கர்த்தர், அதாவது யூஷுவலாக பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஓவர் கமர், அதாவது வெற்றி சிறந்தவள், வெற்றி சிறந்தவன், வெற்றி அடைந்தவன் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? அச்சீவர், அப்படி தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? கோல்ஸ் அச்சீவ் பண்ணவன், ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவன், ஆமேன், 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 ஜெயம் கொண்டவன், ஒரு பெரிய யுத்தத்திலே போரிலே வெற்றி சிறந்தவன், ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி அவனை நம்ம ஒரு விளையாட்டில் ஒலிம்பிக்ஸில் கோல்டு மெடல் வாங்கி அச்சீவ் பண்ணினவன், சாதித்தவன், சாதனையாளர். இது உலகம் அப்படி சொல்லும். வேதாகமம் பிரியமானவர்களே, கர்த்தராகிய தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், அவர் ஜெயம் கொள்ளுகிறனை குறித்து வேறு விதமாய் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதம், அச்சீவ்மெண்ட் எல்லாம் அவர் கிருபை இல்லாமல் வரவே வராது. ஆண்டவர் மேற்கொள்ளுகிற ஒரு கிறிஸ்தவனை குறித்து சொல்லும் பொழுது முதல் அவர் அண்டர்லைன் பண்ணுகிற காரியம், எனக்கு என்ன நடந்தாலும் கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்தை நான் விடவே மாட்டேன் என்று உறுதியாக இருக்கு. அவங்க தான் ஜெயம் பெறுகிறார். அவங்களுக்கு தான் பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, அது மாத்திரமல்ல, நம்ம தொடர்ச்சியாக அதை பார்த்துக்கிட்டே இருக்கோம். தேவன் மேலே தனியாத அன்பு. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவர் மேல் உள்ள அன்பு பாருங்க. உலகத்தில் வெற்றி சிறந்தவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேதத்தில் சொல்லுகிறதற்கும் எவ்வளவு வித்தியாசம். இங்கு விசுவாசம் தாங்க. விசுவாசம் என்ன எனக்கு நடந்தாலும், என் சூழ்நிலை எவ்வளவு மோசமாய் போனாலும் சரி, நான் அவரை விசுவாசிப்பதிலும், நான் அவரில் அன்பு செலுத்துகிறதிலும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதிலும் உறுதியாக இருப்பேன். நல்லா தெரிஞ்சுங்க. ஏன்னா நம்ம உலகத்தில் இருக்கோம். எப்போவுமே நமக்கு என்னென்னா, திறமை உள்ளவங்க, நீ என்ன இப்போ +2 என்ன மார்க் வாங்கியிருக்க? ஓ 600 அவுட் ஆஃப் 600, 500 அவுட் ஆஃப் 600, அப்படி அச்சீவ்மெண்ட்டே நாம் தான் பேசி கொண்டிருப்போம். ஆண்டவர் சொல்கிறாரு, ஹவ் யூ ஆர் ஃபெய்த்ஃபுல் டு மீ, ஹூ பாதர்ஸ் அபவுட் அச்சீவ்மெண்ட்ஸ். இன்னைக்கு அநேக சமயங்களிலே சபைகளிலும் ஊழியர்களுடைய காரியத்திலும் பார்க்கும்போது அச்சீவ்மெண்ட்ஸை பெருமையாக சொல்லுகிறார்கள். நாங்கள் அதை கட்டிவிட்டோம், நாங்கள் அதை சாதித்து விட்டோம், நாங்கள் இப்படி ஊழியர்களை வைத்திருக்கிறோம், அப்படி செய்கிறோம், இப்படி. God is not interested in that. நான் கொடுக்காம நீ ஒரு ஆள் கூட நீ வச்சிருக்க முடியும். என்னால் அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்போ வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் பார்க்கிறோம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். முதல்ல சொல்றாரு வெளிப்படுத்த 2:7, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வாழ்க்கையில் வரலாங்க. முதல் எக்ஸாம்பிள் நான் வேதத்திலிருந்து நம்ம, அதாவது மேற்கொண்டவர்கள், ஜெயம் கொண்டவர்கள்னு எடுத்து பார்த்தோம்னா, நான் ஆச்சரியமாக அப்படி ஒரு சின்ன சர்வே பண்ணி பார்த்தேன். என் கண்ணுக்கே ஒரு 14 பேர் தென்படுது. ஹல்லேலூயா. அதில் முதல்ல
இருக்கிற ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா யோசேப்பு. ஆமென். யோசேப்புக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்த பிரச்சனை அவ்வளவு பிரச்சனைங்க. அவன் முன்னாடி வருவான், தன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தாண்டி வருவாங்கிறதுக்கு நம்பிக்கையே இல்லாமல் இருந்தான். உங்கள் வாழ்க்கை அப்படி இருக்குல்ல? இப்போ என் பிள்ளை நல்லாயிருவானா, என் வாழ்க்கை நல்லாயிருமா, நம்பிக்கையே இல்லைங்க. எனக்கு இது கிடைக்குமா, இது தேவன் எனக்கு தருவாரா, நான் தேவனிடத்தில் நம்பிக்கையே இல்லாத ஒரு வாழ்க்கையில் தான் யோசேப்பு இருந்தான். ஏன்னா முதல்ல ஆரம்பம் பார்த்தீங்கன்னா சும்மா கொஞ்சம் ஒரு ப்ராஸ்பெக்டிங்காக இருந்துச்சு. ஆண்டவர் தரிசனங்களை கொடுத்தார். எல்லாரும் அவனுடைய சகோதரர்களாம் வணங்குகிறது போலெல்லாம் பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் கண்டான். ஆனால் வாழ்க்கையில் ஆண்டவர் அவனை நடத்தி சென்ற பாதை மிக கடினமான ஆரம்ப பாதை. ஆனால் நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க பிரியமானவர்களே. வாழ்க்கையில் கவலைகள் வரும் பொழுது, நீங்கள் விரும்பின காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வராமல் இருக்கும் பொழுது, நீங்கள் அவர் முகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இவ்வளவு கடினமாக திருப்பி நான் எதிர்பார்த்தது அந்த டைரக்ஷனு 180 டிகிரி திருப்பி வண்டியை ஓட்டுறீங்களே, இது சக்ஸஸ் ஆகுமா? அங்கே தான் நம்முடைய விசுவாசம். என் தேவன் என்னோடு கூட இருந்து அவர் என்னை உயர்த்துவார், அவர் என்னை தூக்கி எடுப்பார் என்று சொல்லி விசுவாசத்தில் உறுதியாயிருக்கிறவன் தான் ஜெயம் கொள்கிறான். யோசேப்புடைய வாழ்க்கை மிக அழகாக இருக்கிறது பிரியமானவர்களே. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தில் 37ஆம் அதிகாரத்திலிருந்து 50ஆம் அதிகாரம் வரைக்கும் யோசேப்பை குறித்து நாம் பார்த்து கொண்டே இருக்கலாம். அவனுடைய வாழ்க்கை முக்கியமான காரியங்களை அதில் நாம் பார்த்து கொண்டே இருக்கலாம். ஏன்னா அவனுடைய வாழ்க்கை ஆச்சரியமான ஒரு வாழ்க்கையாகவே இருக்கிற. நாம் ஏன்னா நம்ம பூராத்தையெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் அதில் ஒரு 3 வசனம் வாசித்து பார்ப்போம். ஆமென். 41ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமையும் உன்னை அதிகாரியாக்கினேன். அல்லேலூயா. பார்வோன் என்ன சொல்றான் யோசேப்பை பார்த்து? எகிப்து தேசம் எங்கிலும் உன்னை அதிகாரியாக்கினேன். ஆனால் அவன் ஆரம்பம் எப்படி? தன் சொந்த குடும்பத்தாராலேயே அவதிப்பட்டான். நீங்கள் நிறைய நேரங்களில் உங்களை யாராவது சொந்தக்காரங்க இல்லை நண்பர்கள் ஏதாவது ஒன்று கேட்டுட்டு அவ்வளோ மன உளைச்சலுக்குள்ளாகி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கல்யாண வீட்டுக்கு போக மாட்டாங்க, கோயிலுக்கு போக மாட்டாங்க, அந்த தெருவழியை போக மாட்டாங்க. சொந்த சகோதரர்கள் அவனை கட்டி வச்சுக்கிட்டு பேசுகிறான், அவனை கொன்றுவோங்கிறான். எப்படி இருக்கும் அதை காதலை கேட்கும்போது? அவன் என்னெல்லாம் நினைச்சிருக்கணும்? தேவன் என்னை கைவிட்டு விட்டாரே, எனக்கு எப்படி தரிசனம் கொடுத்தார், நான் அவ்வளவு சுகமாய் வாழ்வேன் என்றல்லவோ நான் நினைத்து கொண்டிருந்தேன். யோசித்து பாருங்க, சொந்த சகோதரன் அவனை பேச விடாமல் ஒருவேளை வாயை கூட கட்டியிருக்கலாம், நமக்கு தெரியாது. கூடையே எல்லாம் சுற்றி இருந்து இவனை கொன்றணுங்கும் போது ரூபன் அவனை காப்பாற்ற வேண்டாம், நம்ம சகோதரனை நம்ம கொல்ல வேண்டாம் அப்படின்னு அவன் கொஞ்சம் வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ளே அவனை என்ன செஞ்சான்? குழியில் முதல்ல இறக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு எகிப்திய வியாபாரிகளின் கூட்டத்திலே விற்று போடுகிறான். எப்படி இருக்குன்னு பாருங்களேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கலாம். எனக்கு நம்பிக்கையே இல்லைங்க, என்னமோ எனக்கு எப்போவுமே கெட்டது தாங்க நடக்கும் அப்படி நினைக்காதீங்க. ஒருவேளை அப்படி நடக்கிறது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் அதையும் தேவனுடைய வேளையும் காலமும் வரும் பொழுது அவர் மாற்றுவார். நீங்கள் யாரு? ஜெயம் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர். என்னத்தை அந்த நேரம் நீங்கள் செய்யணும்? எனக்கு என்ன நடந்தாலும் என் இயேசு என்னை கைவிடாமல் தூக்கி மேலே எடுப்பார், அந்த நாளுக்காக நான் காத்திருக்கிறேன். ஆகவே நான் அதிகமாக ஜெபிப்பேன், அதிகமாக பரிசுத்தமாய் வாழ்வேன். யோசிச்சு பாருங்களேன். கடைசியில் அவன் கையை கட்டிட்டு அவன் சகோதரர் அங்கே நிற்பாங்க. ஏதோ ஒரு மொழி பேசுகிற அந்த மொழி கூட யோசேப்புக்கு தெரியாதுங்க. அவனை ஒட்டகத்துக்கு பின்னால் ஓடி வர சொன்னாங்களா, ஏற்றி உட்காத்தி வச்சு கூட்டு போனாங்களா, பின்னாடி ஏன்னா அடிமையாக விலைக்கு வாங்கினவன ஒரு கயிறு போட்டு பின்னாடி ஒரு தண்ணி கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. அவன் எப்படி இருந்திருக்கு? சகோதரர்களாம் அங்கே மரத்தடியில் செழிப்பாக உட்காந்து சாப்பிட்டு கொண்டு தண்ணீர் குடித்து கொண்டிருக்கும் போது இவன் கையை காலையை கட்டி ஒரு ஒட்டகத்தின் பின்னால் ஒருவேளை இழுத்து கொண்டு போயிருக்கக்கூடும்.
யோசேப்புடைய வாழ்க்கையில் அவன் ஒரு பொழுதும் தேவனை குற்றப்படுத்தவில்லை. தன் ஆவியிலே நீர் எது செய்தாலும் நலமாயிருக்கும் ஆண்டவரே, எனக்கு மாத்திரம் அந்த விசுவாசத்தை தாரும் என்று ஒருவேளை அவன் ஜெபித்திருப்பான். நீங்க எப்படி இருக்கீங்க பிரியமானவர்களே? யோசேப்பை போல அவ்வளவு மோசமான நிலைமையில நம்ம நிறைய பேர் இல்லை. ஆனா ஒருவேளை நம்ம அப்படி கூட இருக்கலாம். அவன் ஓடி போறான், போனா இவனுக்கு பசிக்குதுன்னு சொன்னா அவனுக்கு சொல்ற பாசை கூட எவன் கூட கண்டுக்கல, அவனை கேலி பண்ணி இருந்திருக்கலாம். தெரியல நமக்கு. அப்படிதானே இருக்கும். நான் ரீசண்டாக நான் ஒரு பட்டணத்துக்கு சென்றிருந்தேன். ஒருத்தனுக்கும் நம்ம பேசுகிற மொழி அவனுக்கு பேச தெரியல, அவன் பேசுறது எனக்கு புரியல. உடனே நான் மொபைலில் டிரான்ஸ்லேட்டர் ஆப்பை டவுன்லோட் பண்ணி நான் இங்கிலீஷில் பேசினா அது அடுத்து ஹிந்தியில் பேசுகிற மாதிரி. திஸ் இஸ் வாட் வி ஆர் டூயிங். எவ்வளவு கஷ்டம். என்னுடைய அறிவு, ஆற்றல், ஞானம் ஒன்றுமே இல்லைங்க மொழி தெரியாதனால. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை தேவன் அனுமதித்து கடந்து வரலாம். அதுக்காக பிசாசு உங்க வாழ்க்கையில வெற்றி சிறந்துட்டான், தேவன் கைவிட்டார் என்று நினைக்காமல் இருப்பதுதான் ஜெயம் கொள்ளுகிறவள், ஜெயம் கொள்ளுகிறவன். எவ்வளவு ஆழங்கள் பிரியமானவர்களே. சரி, அப்படியாவது போறான். போய் இவனை பார்த்தவனே அழகானவன், வாட்ட சாட்டமானவன், அறிவானவன், தேவ கிருபையினால போர்த்திபார் வீட்டில் போய் உட்கார்றான். போர்த்திபார் வீட்டில் போய் உட்கார்ந்தா வரக்கூடாத ஒரு சோதனை ஒரு வாலிபனுக்கு வருகிறது. நீ யோசிச்சு பாருங்களேன். ஆமாம், நான் எதுக்கு எந்த தெய்வத்தை பின்பற்றினோம்? எனக்கு இவ்வளவு சொப்பனத்தை கொடுத்து இவ்வளத்தையும் கொடுத்து கடைசியில் என்னை கேவலப்படுத்தி என்னை குழியில் போட்டு என்னையை கொல்லணும்னு சொல்கிறான். ஆனால் அவன் தான் எனக்கு உளுந்து வணங்குவான் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னீங்களே. அவன் என்னை கொல்ல பார்த்தான். நல்ல வேளை நான் தப்பிச்சேன். உண்மை நான் வணங்குறத விட நான் அசுத்தமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகட்டும், எனக்கு கொஞ்சம் அழகாது இருக்கிறது, அதை நான் லெட் மீ செலிப்ரேட் மை ஹேண்ட்ஸம்னஸ் சொல்லி இருக்கலாம் பிரியமானவர்களே. யோசேப்பு செய்யவில்லை அவன். அல்லேலூயா. அவன் மாறாக என்ன சொல்லுகிறான்? நான் என் இருதயத்தில் என் தேவனுக்கு விரோதமாக எப்படி பாவம் செய்வேன் என்று சொல்லுகிறான். இன்னைக்கு நம்ம எவ்வளவு உடனே கோவப்படுகிறோம் ஆண்டவர் மேல. ஜெயம் கொள்ளுகிற இலக்கணம் இன்றைக்கு நம்மில் இல்லாமல் போயிற்று பிரியமானவர்களே, இல்லாமல் போயிற்று. கொஞ்சம் பிரச்சனை ஏன்னா இன்னைக்கு சபைகளில் தவறான போதனைகள். இயேசு கிறிஸ்துவை ஏதோ அடிமை. நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தர்ட்ட நீங்க வந்துட்டீங்களா, யூ ஹாவ் டு வெயிட். வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவர் அவர். He is the architect of your life. உங்கள் வாழ்க்கையின் கட்டடத்தை கட்டுகிற மேலான ஒரு இன்ஜினியர் அவர். அதுதான் ஆர்கிடெக்ட்னு சொல்லுவோம் இல்லையா? He is the architect of your life. இன்னைக்கே பாருங்க, சாதாரண கொத்தனார் கட்டுற வீட்டுக்கும் ஒரு ஆர்கிடெக்டை வச்சு கட்டுற வீட்டுக்கு அப்படி சொடக்கு போட்டவொடனே வித்தியாசம் தெரியும். He is the architect of your life. உங்களுக்கு எப்போ எந்த பாதையில் என்ன சுகத்தை, என்ன நன்மையை, என்ன தீமையை கொடுத்த நீங்க சரியாவின்னு தெரிந்தவர். அவர் உங்களை நடத்துகிறார். ஆனால் ஜெயம் கொள்ளுவருடைய இலக்கணம் என்ன நடந்தாலும் சரி, யோசேப்பை போல யோசித்து பாருங்களேன், எப்படி இருந்திருக்கும் அவனுக்கு. அவனை தனியாவே அவ இருக்க விடல. She might have pushed him into some loneliness and she went inside. யோசித்து பாருங்க, ஏதாவது ஒரு வேலையை கொடுக்கிறது தனியா இருக்கிற மாதிரி, அதற்கு பின்பு அவனோடு தவறான தொடர்பு கொள்ளுகிறதற்கு அவள் அவ்வளவு முயற்சி செய்தாள். ஓடுகிறான் பாவத்துக்கு. அவனல்லவோ மேற்கொள்ளுகிறவன். பிரியமானவர்களே, நீங்கள் பாவத்துக்கு ஓடுகிறீர்களா? பொய்ய அஞ்சாம பேசுறோம், கூட்டி குறைச்சு பேசுறோம், என்னென்னமோ செய்கிறோம் பிரியமானவர்களே. ஆனா நாம் இயேசுவின் பெயரை சொன்னால் மாத்திரம் கிறிஸ்தவர்கள் அல்ல. யாரு வேண்டுமானாலும் இயேசுவின் பெயரை சொல்லலாம். கிறிஸ்துவின் போல் வாழுகிறவர்கள் அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அவன் தான் ஜெயம் கொள்ளுகிறவன். எனக்கு அருமையான தேவஜனமே, யோசேப்பிடத்தில் நீங்கள் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லையோ, அவன் அல்லவோ ஜெயம் கொள்ளுகிறவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எப்படி இருப்பான்?
பாவமாகிய அழுக்கு என் மேல் படிவதற்கு எனக்கு என்னத்தை இழந்தாலும் சரி. அவனுக்கு நல்லாவே தெரியும், when I am running away from Porthiba, it is going to be a great danger to me. போர்த்திவாளை நான் தட்டிவிட்டு ஓடினால் என் உயிருக்கு ஆபத்து என்று அவன் தெரிந்திருந்தும் அவன் எப்படி இருந்தான் தெரியுமா? நான் பரிசுத்தரை வணங்குகிறேன், அவர் என் வாழ்க்கையில இன்னும் நன்மை செய்ய ஆரம்பிக்கவில்லை, பரவாயில்லை, நான் உத்தமளாய் வாழ்வேன். முடிவு எடுக்கணுங்க. தட் இஸ் கிறிஸ்டியன் லைஃப். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு சபைகளில் ஒரு பதவி கிடைக்கனால அஃபெண்ட் ஆயிரும். ஒருத்தர் நம்மளை கிரீட் பண்ணலன்னா அஃபெண்ட் ஆயிரும். என்ன பார்த்துக்கிட்டு திரும்பிட்டு போயிட்டா போட்டோம், யாருக்கு நன்மை? கிரீட் பண்ணா உனக்கு நன்மை. எவ்வளவு நாம் குறுகின வட்டத்தில் இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் கர்த்தரோ உங்களையும் என்னையும் யோசேப்பை போல ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் அழைக்கிறார். அல்லேலூயா. இது அழைப்பு சாதாரண அழைப்பு இல்லை பிரியமானவர்களே, மகா பெரிய அழைப்பு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? பார்வோன் பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி 41ஆம் வசனம், ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். ஆமென். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமையும் உனக்கு அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி. நான் ஏன் அதை வாசிக்கிறேன்னு, இல்லைன்னா we will lose our track. ஓடுறான், பார்த்திபோருக்கு வஸ்திரத்தை விட்டு அரை நிர்வாணமாய் ஓடுகிறான். நல்லாவே தெரியும், போர்த்திபார் வந்து நான் அப்படியே கதையை மாத்திட்டா. அநீதி இல்லாமல் போயிடுச்சு பிரியமானவர்களே. கர்த்தர் அவனை ரெஸ்கியூக்கு வரல. அவன் என்ன நினைச்சிருக்கலாம், என்னடா அவன் நியாயமா நான் ஓடுனேன், இப்போ கூட என் தேவன் என்னை காப்பாற்ற வரவில்லையே. God was waiting for the right time. உங்க வாழ்க்கையில் அப்படிதாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்களும் நானும் தான் அவசரப்பட்டு தேவனை கோபப்படுத்தி தாறுமாறாக பேசி நாம் அழைக்கப்பட்ட அந்த ஜெயம் கொள்ளுகிறவ அழைக்கப்பட்ட அழைப்பையே மறந்து போகிறோம். யோசேப்பு அப்படி இல்லை. நினைச்சிருக்கலாம், என்னடா நான் அநியாயம் சொன்னேன், இந்த நேரம் கூட பிதா யாக்கோபின் தேவன், ஆபிரகாம் ஈசாக்கின் தேவன் எனக்கு வரலனா அப்போது உண்மையா அந்த தெய்வம்? எங்க போனா? ஜெயிலு. அந்த காலத்து எகிப்திய ஜெயில் எப்படிங்க இருந்திருக்கும்? நீங்க என்னைக்கா ஜெயிலில் போய் இருந்து பார்த்துருக்கீங்களா? ஐ ஹவ் டன் லாட் ஆஃப் மினிஸ்ட்ரி இன் அமங் ஜெயில்ஸ். நான் தாய்லாண்டில் சிறைச்சாலை ஊழியத்தில் இருக்கும்போது அங்கெல்லாம் போய் பார்த்தோன்னே எப்படி இருக்குன்னா, எல்லாம் ஏர் கண்டிஷன்டாக இருக்கும். எங்கே பிரிசனர்ஸ்க்கு அவங்களுக்கு என்னடாண்டா பிரச்சனை அப்படின்னா, சாப்பாடு மட்டும் இவ்வளோண்டு ஒரு பவுலில் கொஞ்சோண்டு தான் ஒரு நாளைக்கு கொடுப்பாங்க. அதனால் அவங்களுக்கு சாப்பாடு நாங்கள் வாங்கிட்டு போவோம். அப்படி சாப்பாடு வாங்கிட்டு போகும்போதுங்க, ஐ ஸ்டில் ரிமெம்பர் இஸ்லாமிக் கான்வெர்ட் ஃப்ரம் பாகிஸ்தான். எல்லாத்தையும் அவன்கிட்ட கொண்டு கொடுப்போம். அவன் ஒன்றுமே சாப்பிட மாட்டாங்க. அவன் எடுத்து அந்த பிரிசனில் இருக்கிற மிச்ச ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு, அவன் எனக்கு இல்லாட்டி நான் பரவாயில்லைங்க, நான் பட்டினியில் கூட சாகுறேன். அவன் என்ன சொன்ன தெரியுமா? கடைசியில் என் காதுகளே நிற்கிறது, நான் பாகிஸ்தான் போகிறேன். என்னை என்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் இதில் ரிலீஸ் பண்ணா, நான் லெட்டர் எழுதுறேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீ வந்தன காலை வெட்டிடுவேன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் காலை வெட்டட்டும், நான் அங்கே தான் போகிறேன். வாட் கைண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி யூ ஆர் டூயிங் ஃபார் காட்? ஏதோ ஆவியில் நிரம்பி விட்டு நான் மகிமையான ஊழியத்தை செய்கிறோம் என்று மாத்திரம் நாம் நினைக்கக்கூடாது பிரியமானவர்களே. ஆவியானவர் நம்ம மேலே வந்து இறங்கலைன்னா நம்ம ஆவியில் நிரம்ப முடியாது. நம்முடைய உள்ளான மனிதனில் கிறிஸ்துவை தேடுகிறாரே பிதா, தன் குமாரனுடைய சாயலை தேடுகிறார். யோசேப்பு எப்படி இருந்தா? சிறைச்சாலையில் ஒண்ணுமே நடக்கல முதல்ல ஆரம்பத்தில். அப்பொழுதும் அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான். எப்படி தரிசனத்தை வெளிப்படுத்துகிறான் என்று பாருங்கள். கிளீனா சொல்றான். எப்படியோ மிச்ச எல்லா டீட்டெயிலுக்குள்ள நான் போக விரும்பல. He had his tough time in life. His prayers were not temporarily answered, but still
அவனுக்கு தெரியும், நான் ஜெயம் கொள்ளுகிற ஒரு கர்த்தரை உடையவன். என்றைக்காயிலும் அதிக பிரச்சனை என்றால் அதிக நன்மை. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஐயா. ஒருவேளை அது இங்கு கிடைக்கலாம், இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் கிடைக்கலாம். உங்களுடைய நோக்கம் உலகத்தின்படி இருக்கிறதோ, இல்ல தேவ சமூகத்திலே ஜெபிப்பது, கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருக்கு, அப்பா யாரும் இல்லை, நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். இஸ் தட் யூ திங்கிங் நவ? நல்ல வேலைப்போ ஒருத்தனு வரல, எல்லாரும் போயிட்டாங்க. இந்த பிரேயரும் அற்புதத்தோட ஊழிய பிரேயர் முடிஞ்சு வாங்க நம்ம உடனே போய் டிவியில் போய் உட்கார். நத்திங் ராங் இன் வாட்சிங் டிவி. ஐ வாட்ச் டிவி. தேவனாகிய கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக இருக்கும்படி அழைக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தமாக இருக்கும்படி அழைக்கிறார். அவருடைய அழைப்பு மேலானதுங்க. அவருடைய அழைப்பு மேலானது. எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு பாருங்க. அடுத்த வசனம், பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி, தண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். இது அல்லவோ இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை. ஒன்றுமே நடக்காதது போல இருக்கும் பிரியமானவர்களே. சோர்ந்து போகாதீர்கள். வருடங்கள் கடந்து போகலாம். யோசேப்பினுடைய கஷ்டங்கள், அவன் பிராணன் இரும்பு சங்கிலிகளில் அடைபட்டு கிடந்தது. கொஞ்ச நாள் இல்லைங்க, கிட்டத்தட்ட 13 வருஷங்களுக்கு மேலாக. God was silent. When God is silent, are you still loving Jesus? உன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, தேவன் கேளாதவர் போல இருக்கும் பொழுது, உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கிறது? வார்த்தை எப்படி இருக்கிறது? எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? பிரியமானவர்களே, உங்களை ஜெயம் கொள்ளும்படி அழைத்திருக்கிறார். நீங்கள் யோசேப்பின் சந்ததியார் அல்லவோ? உங்கள் தேவாதி தேவனை, இஸ்ரவேலின் தேவனை, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனுடைய மேன்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். கஷ்டங்கள் வரும் பொழுது வாய்க்கு ஒரு பூட்டு போடுங்க. Be careful. எப்ப பார்த்தாலும் உலகப்படி அது கிடைக்குமா இது கிடைக்குமா. Don't be cheap before Christ. He is going to give you the universe. நட்சத்திரங்களை உங்களுக்கு கொடுக்க எத்தனிக்கிறவரிடத்தில் கேவலம் சாதாரண சின்ன பிள்ளைகள் இந்த ஆரஞ்சு மிட்டாய் மாதிரி கேட்டு நம்ம அதுக்காக வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிரியமானவர்களே, அவர் உங்களை ஜெயம் கொள்ளும்படி அழைத்திருக்கிறார். ஜெயம் கொள்ளும்படி உங்களை அழைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய மேன்மை காத்திருக்கிறது. யோசேப்புடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றினார். ஏன்னா ஆண்டவர் செக் பண்ணி பார்த்தாரு, அந்த இவன்ட்ட அந்த ஜெயம் கொள்ளுகிற கிராமர் உள்ள இருக்கா, அந்த ஸ்பிரிட் அவனுக்குள்ள இருக்கா என்று ஆண்டவர் சோதித்து பார்த்தார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, ஆமென். எப்படிலாம் அவனுடைய வாழ்க்கையை ஜெயமா மாற்றினார் பாருங்க. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 6 நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், 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 ஆமென். என்ன அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன? யூ நோ த ஃபுல் ஸ்டோரி. நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கன்னா கூட இன்னும் நல்லா இருக்கும். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. அது உங்களுக்கு விசனமாகவும் இருக்க வேண்டாம். ஜீவ வரட்சண்யம் செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். His terminology is different. His theology was different.
அவன் உபத்திரவத்துக்கு அவன் எக்ஸாம்பிள் கொடுக்குறான். நீங்கள் வருத்தப்படாதீங்க, நீ வித்துட்டீங்கன்னு வருத்தப்படாதீங்க. நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்த மவனை கொல்லுங்கடான் இருப்போம். இவங்கெல்லாம் எனக்கு அன்னைமார்களா, என்னைய நடு ரோட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க, என்னை கொலை செய்ய பார்த்தவர்கள் என் கண் முன்னாலே அவர்கள் நிற்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்போம். நம்ம கோஷ்டிகளாக இருந்தால் இன்னைக்கு இந்த காலத்து கிறிஸ்தவர்களாக இருந்தா. But he was a loving man. சத்துருக்களை நேசிக்கிறவன் தான் ஐயா ஜெயம் கொள்ளுகிறவன். இங்க கூட பிறந்தவனே மன்னிக்க முடியல. ஒரு காலம் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற முடியாது. ரொம்ப ஜாக்கிரதை. அதாவது ரட்சிக்கப்பட்டோம் என்கிற மமதையில் நாம் வாழக்கூடாது. ரட்சிப்பை பெற்று நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறுமுறை ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். ஏன்னா ஜீவ விருட்சத்தின் கனியை ஜெயம் கொண்டாதாங்க கிடைக்கும். பைபிள் நான் சொல்லலைங்க. யூ ரீட் யுவர் பைபிள். When you say that I follow Christ, are you really showing Christ to the world? இயேசுவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லி எப்படி வாழுகிறோம் பிரியமானவர்களே? ஆனால் ஒன்னே சொல்கிறேன், நீங்கள் கவலையே படாதீங்க. உங்கள் இருதயத்தில் உத்தமமாய் கர்த்தரிடத்திலே அன்பு கூர்ந்து அவருடைய விசுவாசத்தை நீங்கள் வைத்திருப்பீர்களானால் நிச்சயம் அடிச்சு சொல்கிறேன், நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, உங்கள் வயது வாழ வயது போல திரும்பக்கூடும். அதை கூட ஆண்டவரால் செய்ய முடியும். பயப்படாதீங்க. நிறைய நேரங்கள் நம்ம ஐயோ எனக்கு வயசாகிடுச்சு பிரதர், எனக்கு மெமரி அப்படி ஆகுது பிரதர், கால் இப்படி கோணிட்டு போகுது பிரதர். கவலையே வேண்டாம். எல்லாம் கோன்றதெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. அவரை அனுபவியுங்கள் தேவ ஜனமே, அவரை அனுபவியுங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் அனுபவிங்க. அவர் கொடுக்கிறத அனுபவிக்கிறத ஆசைப்படாதீங்க. அது நிச்சயமாக கிடைக்கும். உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு போய் கியூவில் நிற்காதீங்க. ஆமென், ஆமென். எனக்கு அருமையானவர்களே, வேதாகமத்தை வாசித்து கொண்டே இருங்கள், ஜெபித்து கொண்டே இருங்கள். உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்று அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் கண்கள் அதை காணும். நிறைய நேரங்களில் நான் எல்லாத்தையும் சொன்னேன்னு என்னை பற்றியே சொல்கிற மாதிரி இருக்கும். நான் என் சரீரத்தை அப்படி கிள்ளி பார்த்துக்கணும். நான் தானா இல்லை வேற யாருமா? என் ஒய்ஃப் கையை லேசாக கிள்ளி பார்ப்பேன். ஏய் நீ தானே, வேற யாரும் இல்லையே. This is the way the Lord leads in your life. பிச்சைக்காரராய் இருந்தவர்களை பிரபுக்களாய் மாற்றுகிற கர்த்தர் அவர் அல்லவோ இஸ்ரவேலின் தேவன். அவர் ஒன்றை தான் விரும்புகிறார். அவர் குமாரன் மேல் நீங்கள் வைத்திருக்கிற அன்பு, விசுவாசம். இவன் எதை முக்கியப்படுத்துறான்? இவன் எதை முக்கியப்படுத்துறான்? What is his priority? கர்த்தர் கசக்கி ஆகிலும் இருதயத்துக்குள்ளே என்ன இருக்கிறது என்பதை பார்த்தே தீருவார். அதுதான் சில நேரங்கள் நமக்கு உபத்திரவங்களாய் வருகிறது. What is inside? Are you true to me? பரலோகராஜ் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஜீவாதிபதி நமக்காக சிலுவையிலே இலவசமாய் கொடுத்த ஈவு. அது இன்னுமே அவர் இலவசமாக கொடுத்துருக்கிறாரு. ஜீவாதிபதியே வந்திருக்கிறார். அதை நமக்கு எல்லாம் தெரிஞ்சனால திருப்பி கேட்டுட்டு என்னங்க இது, யாருங்க இவரை மறிக்க சொன்னா எனக்காக? அப்படிதான் இன்னைக்கு வாலிபர்கள் கேட்கிறார்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, நிச்சயம் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவன். அந்த நோக்கத்திலே நாம் நிலைநிற்க வேண்டும். இன்றைக்கு யோசேப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. அவனை ஜெயம் கொள்ளுகிறவனா. இன்னைக்கு பாருங்களேன், அன்னைக்கு அவன் யோசித்திருப்பானா, நான் இப்படி போர்த்திபாலை விட்டுட்டு ஓடும்போது, சிறைச்சாலையில் கிடக்கும்போது, சகோதரர்கள் விடும்போது, அப்படிலாம் கஷ்டப்படும் போது, ஆயிரம் வருஷங்கள் கழிச்சு நிறைய பேர் என்னை வச்சு பிரசங்கம் பண்ணுவாங்க. அவன் நினச்சிருப்பானாங்க, அதுதானங்க ஐயா இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை. நீங்க ஒரு நாள் அவருடைய மகிமை இது இப்படி வரும் என்று கற்பனை கூட சில சமயங்களில் பார்க்க முடியாது. அவர் மகா மேன்மையுள்ளவர் பிரியமானவர்களே. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. அவர் கேட்கிறாரு, என் மகளே
will you love my son? என் மகனை நீ நேசிப்பையா? என் மகனே, உனக்காக ரத்தம் சிந்தின இயேசுவை நீ நேசிப்பாயா? விசுவாசிப்பாயா? அப்படியானால் நான் இன்றைக்கு நீ ஜெயம் கொண்டவள், ஜெயம் கொண்டவன் என்று எழுதி கொள்ளட்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். பயப்படாதே சிறுமந்தையே, பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுவார். உன் நிலைமை எதுவாயிருந்தாலும் சரி, ஜீவாதிபதியாகிய என்னால் அதை மாற்ற முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதுவாயிருக்கட்டும், மனுஷனுக்கு நீ பயப்படாதே, சூழ்நிலைக்கு நீ பயப்படாதே என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உன்னை ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நிறுத்தும்படி ஆவியானவராக நான் உன் பின்னாலேயே வந்து கொண்டிருக்கிறேன். You may not understand the meaning for the problems you go through, but I am training you for a better purpose. Yes, you are dejected, you are left alone, no one cares for you, but even that is my plan. அதுவும் கூட என்னுடைய சித்தம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, மகிமையின் சிங்காசனமே, எங்கள் வாயெல்லாம் குழம்புகிறதப்பா உம்முடைய நாமத்தை சொல்லுகிறதற்கு. இது எவ்வளவு மேன்மையானவர். இன்றைக்கு உம்மை சபைகளிலே காண முடியவில்லை ஆண்டவரே, வேதனை. இன்றைக்கு விசுவாச கூட்டத்திலே உம்மை காண முடியவில்லை, வேதனை. இன்றைக்கு நான் பெரிய ஊழியக்காரன், நான் லட்சம் பேருக்கு ஊழியம் செய்கிறவன், அப்படி இப்படி என்றால் அவனை மரியாதைப்படுத்துகிற கூட்டங்கள் தான் இன்றைக்கு இருக்கிறதப்பா. இவன் ஜெயம் கொண்டவனா? Who bothers? He is showing results. ஆண்டவரே, ஆனா பரலோக ராஜ்யத்தில் நான் ஆச்சரியமா இருந்துச்சு. ஆண்டவர் ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பேஸ்ட் ஒண்ணுமே இல்லை. ஃபெய்த், லவ். இந்த வார்த்தை கேட்கிறவர்களை நீ மறுரூபப்படுத்தும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை தான் எங்களுக்கு ஆண்டவரே, எங்களை மறுரூபப்படுத்தும். பிரசங்கிக்கிற என்னை மறுரூபப்படுத்தும். நம்முடைய வருகை சமீபம் ஆண்டவரே. இந்த உலகமும் இதனுடைய கிரியைகளும் அழிந்து போக போகிறது. இந்த உறவுகள் எல்லாம் அழிந்து போக போகிறது ஆண்டவரே. எங்களை மறுரூபப்படுத்தும், மறுரூபப்படுத்தும் ஆண்டவரே. எங்களை மாற்றும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்களுடைய ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.